இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஐயப்பன் தாங்கலில் இருக்க ஒரு சைட்லேருந்து வந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நமக்கு. ஸோ பீம் பாட்டமில் கவர் வந்து சட்டிங் ரிமூவ் பண்ணோன்னே விசிபிளாக இருந்திருக்கு. கிளைண்ட் உடனே கால் பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய கிராக் வந்துருச்சு என் பில்டிங்கில், வந்து என்னான்னு பாருங்கள், கார் பார்க்கிங் பீமே அந்த கார் பார்க்கிங் ஏரியாவே அந்த பீமில் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தார். பார்த்தேன். ஸோ பார்த்தா இது ஒரு நான் ஸ்ட்ரக்சரல் கிராக், இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு 2-3 டேஸில் அந்த இடத்துக்கு போய் நம்ம அதை ரெக்டிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, பீமை நம்ம விசிபிளாக பார்க்குறப்ப பீமோட சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, பாட்டம் இல்லாமல் சைடில் சென்டரில் வெர்டிக்கலாவோ இல்லை சப்போர்ட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லையோ D/2 டிஸ்டன்ஸ்லையோ டயகனலாக கிராக் இருந்துச்சுன்னா அது வந்து பெண்டிங் கிராக் அண்ட் ஷியர் கிராக். சென்டரில் இருந்தால் பெண்டிங் கிராக், பீமோட கார்னரில் சைட்ஸில் வந்து பீமோட சப்போர்ட் கிட்ட இருந்தால் அது வந்து ஷியர் கிராக்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி கிராக் வந்தால் தான் நமக்கு ஸ்ட்ரக்சரல் கிராக், அதை வந்து பீமை மறுபடியும் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணோம் அந்த மாதிரி போயிடும். ஸோ இது வந்து ஒரு நான் ஸ்ட்ரக்சரல் கிராக். இது எந்த ரீசனால் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர் பிளாக்ஸ் வந்து நிறைய நல்லா கவர் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு பீம் பாட்டம் ஃபுல்லாக நிறையா கவர் கொடுத்துருப்பாங்க, கவர் பிளாக்ஸ் அடிக்கிருப்பாங்க. ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சட்டரிங் ரிமூவ் பண்ணது ஒரு பொறுமையாக ரிமூவ் பண்ணணும் சட்டரிங்கை. அது பார்த்தீங்கன்னா செட்டிங் டைம் வந்து கொடுத்துருக்கணும் பீமோட செட்டிங். ஸோ அந்த செட்டிங் டைம் கொடுக்காம சீக்கிரத்திலே அந்த பாட்டம் பீமோட கவரை ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப் வச்சுக்கலாம்னு நினச்சி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகிருக்காது. இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால இந்த ஒரு நான் ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் வரும். இதனால் பில்டிங்கோட லைஃப்லாம் அஃபெக்ட் ஆகாது. இருந்தாலும் கிராக் வராமல் பண்ணுறது தான் சிறந்த முறை. ஸோ இந்த மாதிரி கிராக்ஸையும் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது பயப்படுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் கிராக் கிடையாது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.